இதில் சீமான் கூட இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் வந்து தமிழர்களுடைய மலை, அந்த மலையில் வந்து நாங்கள் தாயா பிள்ளையா பழகுறோம், தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டுருச்சா அப்படின்னு. நீதிபதி ஜெயச்சந்திரன் தெளிவாக உள்ளே வரும்போதே சொல்கிறாரு, நான் அனுமதிக்க தான் போகிறேன் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. அப்போ அது திருப்பரங்குன்றத்தில் வேணா பழங்கானத்தில் வச்சுங்கன்றது மட்டும்தான் ஜின்னா சொன்னது. இப்போ நம்ம ஜின்னாவையும் பலி கொடுக்குறோம், தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பலி கொடுக்குறோம். பலி கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம், தீர்ப்பு கொடுத்த ஜெயச்சந்திரனை தள்ளி வச்சிடறோம். ஏன்னா அங்கே விமர்சனம் பண்ணால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாயிருவீங்க, நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிச்சவர் ஆயிடுவீங்க. அப்போ அதை விமர்சனம் பண்ண வாக்கு இல்லாமல் இதை மட்டும் பேசுவது. சரி, நாளைக்கு இதே மாதிரியான போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு தொடர்ந்து அவன் நடத்த தான் போகிறான். நீ ஒரு பக்கம் என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஏற்கனவே எனக்கு ஓட்டு போடாத முஸ்லீமும் கிறிஸ்டினும் சைத்தானின் பிள்ளைகள், முகமது நபியே வந்து சொன்னாலும் இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீ உன் மேடையில் பேசுகிறீல்ல, பிரபாகரனே வந்து நின்று சொன்னாலும் சீமானும் பிரபாகரனும் சந்திக்கலன்றதை நாங்கள் நம்ப மாட்டோன்னு உன் மேடையில் ஒருத்தன் பேசுகிறான்ல. அப்போ நீ உருவாக்குவது என்ன அப்படின்னா இந்துத்துவாவுக்கான ஒரு சாஃப்ட் லைன் ஏற்பு. இது எதை வச்சு சொல்றேன்னா, அவர் சொல்றது என்னன்னா பாஜகவை வளர விட்டு திமுக வேடிக்கை பார்க்குது அப்படின்னு. யார் வளர விட்டான்னு நான் சொல்றேன். சீமான் என்ன பேசுறாரு, தமிழ் சாதி வெர்சஸ் பிற சாதிகள் அப்படின்னு பேசுறாரு. சாதிக்கு ஒரு கலர் கொடுத்து இன்ன சாதியெல்லாம் நம்ம சாதி, இன்ன சாதியெல்லாம் நம்ம சாதி. இன்னைக்கு இந்த இந்து முன்னணி யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, அகில இந்திய மருதுபாண்டியர் பேரவை, பிரமலைக்கல்லர் முன்னேற்ற சங்கம், நாயுடு சங்கம், தமிழ்நாடு சைவ வேளாளர், இல்லத்து பிள்ளைமார் சங்கம், செய்யிந்துபுரம் நாடார் உறவின் முறை, விஸ்வகர்மா சங்கம், இந்து வியாபாரிகள் நலசங்கம். இதில் இந்து வியாபாரிகள் நலசங்கத்தை பற்றி குறிப்பிடும்போது அவன் என்ன சொல்கிறான், இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்றான் வர்றதுக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் இவனும் போய் நோட்டீஸ் கொடுத்துருக்குறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் ஒன்று தான். இந்த சாதி சங்கங்கள் எல்லாம் இந்து முன்னணிக்கு துணை போயிருச்சுன்னு நான் சொல்லலை. இந்த சாதி சங்கங்கள் உண்மையிலேயே இந்து முன்னணிக்கு துணை போயிருந்தால் மதுரையில் இதை விட பெரிய கலவரமாக மாறி இருக்கும். ஆனால் நல்ல வாய்ப்பாக இந்த சாதிய சங்கங்கள் எதுவும் இந்த இந்து முன்னணியினுடைய ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு உள்ள போகலை. அப்படியே 1-2 பேர் போயிருந்தாலும் அந்த சங்கங்களுடைய மொத்த ஆதரவு இவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் இதே சாதி சங்கங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் சீமான் வேலை பார்க்குறாரு. என்ன பண்ணுவார், புறமலை கல்லர் மத்தியில் போய் புறமலை கல்லர்களுக்காக பிகே மூக்கையா தேவரை போல உழைத்த வேறு ஒரு தலைவர் உண்டா, அவரும் கலைஞரும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரையும் பிகே மூக்கையா தேவரையும் முட்டை விடுறது. பிகே மூக்கையா தேவரை பொறுத்தவரை நீங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கேனாலும் பார்க்கலாம். அவரை பெருமையாக ஒரு இடத்துல எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க, ஒரே நேரத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற ரெண்டையும் ஜெயிச்ச பெருமை முத்துராமலிங்க தேவருக்கு உண்டு, அதுக்கப்புறம் மூக்கையா தேவர் தானே. மூக்கையா தேவர் எப்படி ஜெயிச்சாரு, திமுக கூட்டணியில் ஜெயிச்சார்.